Holiness is a very big challenge in the Christian ministry. பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால். ஒரு பெரிய தேவ மனிதனை சந்தித்தார். அவரே அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. பிரதர் நீங்கள் FFF ஞானமாக இருங்கன்னு போயிட்டார். என்ன FFFன்னு கேட்டேன். ஃபேம். ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஜெயிப்பீங்க, ஒரு சபையில் ஐயா நீங்கள் வீட்டில் கால் வச்சிங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், இந்த புகழ்ச்சிக்கு வேலைக்கு ஓடிருட்டார். ரெண்டாவது ஃபீமேல், ஆணாக இருந்தால் ஃபீமேல், பெண்ணாக இருந்தால் மேல். அது மருந்து ஆரம்பிங்க, இந்த பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க, செய்தி காதில் ஒழிக்குங்க, முதல்ல அண்ணாங்க அப்புறம் அத்தான்றோம், விழுந்து போயிடாத, அதுக்கு ஓடுன்ட்டார். ஓகே ஓகே. மூணாவது ஃபண்ட்ஸ். 1ஆம் நபர் வீட்டுனா 1000 ரூபா கணக்கு தருவான். 10ஆம் நபர் வீட்டுக்கு போனால் 10,000 தருவான். செகண்ட் டைம் எந்த வீட்டுக்கு போவேன்னு கேட்டார். நீங்கள் எங்கே போவீங்க? நார்மலாக எந்த சொந்தத்துக்கு தானே போவோம். பிசாசு பணத்தில் அடிப்பான், புகழில் அடிப்பான், இல்லைன்னா ஆப்போசிட் செக்ஸில் அடிப்பான், ஒன்றும் முடியலன்னா பணத்தில் அடிப்பான். நான் பாலியல் இச்சைகளை கொண்டு வருவேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊழியத்தில் வந்து பரிசுத்தன்றது ஒரு பெரிய டாப்பிக்காக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரங்களே நிறைய வந்து பரிசுத்தத்தை தாண்டி நடக்கிறாங்க, நிறைய பாலியல் இச்சையில் போய் விழுகிறாங்க, நிறைய இப்படி இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றியான சொல்லுங்கள். அந்த ஹோலினஸ். ஓகே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோலினஸ்? அது முதல் கேள்வி வருது இல்லையா? ஒரு பரிசுத்தம் சப்டைட்டில். ஆமாம் ஆமாம். பரிசுத்தம் என்றால் என்ன? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கு. ஓகே. ஐ லவ் யூனா ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள், ஐ ஹேட் யூனா ஹேட் யூன்னு சொல்லுங்கள். உள்ளத்தில் இருக்கிற அப்படியே வெளிப்படையாக பேச பரிசுத்தம். அதான் ஆண்டவர் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்று சொல்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஆராதனையாக 10 நிமிஷம் தள்ளி போடுறாங்கல்ல, அது பரிசுத்தம் இல்லை. இந்த பாலியல் சிந்தனைன்னு சொன்னீங்க, எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த என்ன சொல்கிறான், பாவத்தினுடைய என்ட்ரி வந்து கண்ணுங்கிறான். கண்கள் வழியாக ஆசை வருது, ஆசை இச்சை உண்டாக்குது, இச்சை பாவத்தை பெறுவது, அப்படியே ஒரு பெரிய லிஸ்டே வருது. இந்த பாலியல் சிந்தனைகளுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து தடுமாற்றங்கள். அவனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்லைங்கிறது ஒன்று. இன்னொன்று தனிப்பட்ட முறையில் போய் சிலரை சந்திக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு சந்திப்பாகட்டும், ஒரு கணவன் மனைவியாக தான் நான் போய் சந்திக்கணும். தனித்து இருக்கிற பெண்கள் இருக்கிற வீட்லையோ தனித்து ஆண்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளேயோ போகக்கூடாது. சரிங்களா? ஏன்னா தனிமை என்பது அநேக சிந்தனைகளை கொண்டு வருது. ஒருத்தர் ஏன் தவறி போகிறான்னா, மனைவிகிட்ட ஏதோ கிடைக்கல அல்லது கணவன்கிட்ட ஏதோ கிடைக்கல. அதான் சொந்த குடும்பத்தை நன்றாக விசாரிங்கன்னு சொன்னாங்க. ஒரேடியாக ஊழியம்னு போயிடக்கூடாது. டிஜிஎஸ் ஜோக்க ஒரு கதை சொன்னார். ஒரு முறை நான் யூடியூப்பில் கேட்டேன். ஓகே, எங்கடா அவங்க அம்மா அது மார்னிங் சூரியோதய ஜெபத்துக்கு போயிட்டாங்க, என்னடா 7:30 மணிக்கு இப்படி சொல்லிட்டே வருவார், அவன் பார்த்தா ஒரு நாள் கல்யாணம் பண்ணுவான்ட்டான், அது சர்ச்சுக்கு இதே அப்படி போகக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் லிமிட். ஃபேமிலிக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, மனம் விட்டு பேசுங்க, பிள்ளைகளோட நேரத்தை செலவழிங்க, உங்களை புரிய வைங்க. அப்படி இருக்கும்போது பாலியல் வராது. ரெண்டாவது, பரிசுத்தவான்கள் நடத்தப்படுவீர்களானால் இந்த போராட்டம் அதிகமாக வரும். பவுல் சொல்கிறார் கலாத்தியர் 5 நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்க, செய்யக்கூடாது, இது ஒன்றுக்கொண்டு எதிரடியாக போராடும். முதல்ல நம்ம ஜெயிக்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், நான் இளமையில் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கிறதா எல்லாம் மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் வெளிநாடு ஊழியங்களுக்கு போனப்போ என்னை பாதுகாத்துக்கொண்டு தான் எனக்கு பெரிய ஊழியமாக இருந்துச்சு. அந்த ஏஜுக்கு ஓகே ஓகே. என்னை 10 முறை ஒருத்தர் நிறுத்தினா ஒரு 11ஆம் முறை நான் லேசாக நகருவேனா? அப்போது நான் பரிசுத்தத்தை பற்றி அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன். ஓகே. சுத்தரே வாரும் பரிசுத்தரே வாரும் பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அதில் டெய்லி சிந்தையிலே சுத்தம் வேண்டும், என் பார்வையிலே சுத்தம் வேண்டும், என் வார்த்தையிலே சுத்தம் வேண்டும், செய்கையிலே சுத்தம் வேண்டும், சுத்திகரியும் தேவா நான் பிள்ளை. ஹோலினஸ் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் இன் த கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி. பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால். ஒரு பெரிய தேவ மனிதனை சந்தித்தார். அவரே அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. பிரதர் நீங்கள் FFF ஞானமாக இருங்கன்னு போயிட்டார். என்ன FFFன்னு கேட்டேன். ஃபேம்.
ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஜெயிப்பீங்க, ஒரு சபையில் ஐயா நீங்கள் வீட்டில் கால் வச்சிங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், இந்த புகழ்ச்சிக்கு வேலைக்கு ஓடிருட்டார். ரெண்டாவது ஃபீமேல், ஆணாக இருந்தால் ஃபீமேல், பெண்ணாக இருந்தால் மேல். அது மரத்தில் ஆரம்பிங்க, இந்த பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க, செய்தி காதில் ஒழிக்குங்க, முதல்ல அண்ணாங்க அப்புறம் அத்தான்றோம், விழுந்து போயிடாத, அதுக்கு ஓடுன்ட்டார். ஓகே ஓகே. மூணாவது ஃபண்ட்ஸ், 1ஆம் நபர் வீட்டுனா 1000 ரூபா கணக்கு தருவான், 10ஆம் நபர் வீட்டுக்கு போனால் 10,000 தருவான். செகண்ட் டைம் எந்த வீட்டுக்கு போவேன்னு கேட்டார். நீங்கள் எங்கே போவீங்க? நார்மலாக எந்த சொன்னது தானே போவோம். பிசாசு பணத்தில் அடிப்பான், புகழில் அடிப்பான், இல்லைன்னா ஆப்போசிட் செக்ஸில் அடிப்பான், ஒன்றும் முடியலன்னா பணத்தில் அடிப்பான், நான் பாலியல் இச்சைகளை கொண்டு வருவான். நிறைய உங்கள் இதில் பார்த்துருப்பீங்களா, நிறைய ஊழியக்காரங்களே நிறைய எனக்கு நிறைய சோதனைகள் வந்திருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் இயேசு எடுத்துங்களா, ஒரு முறை குறும்புக்கார பையன் கேட்டான், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருந்திருக்கிறாரு, இப்போ இயேசுநாதர் லவ் பண்ணியிருப்பாரான்னு கேட்டான். தெரியாதுங்க, ஆனால் அவர் சுற்றி நிறைய ஸ்திரீகள் ஊழியம் பண்ணாங்க. சரியா? ஆமாம், சேலஞ்ச் இருந்திருக்கலாம். நான் இந்த வழியாக போனால் விழுந்துட்டேன், அங்கே பள்ளம் இருக்குது, உழுகாதுன்னு ஒன்று சொல்கிறேன். ஆனால் ஒன்று பள்ளத்தை நான் உழுகணும்னு அவசியம் இல்லை, அந்த பள்ளத்தை பார்த்துருப்பேன். ஓகே ஓகே. நிறைய ஊழியர்கள் தான் சார் வந்து போகிறான். ஒய்ஃப் கிட்ட 1 வேர்டு பேசுவான், அடுத்தவங்ககிட்ட 5 வேர்டு பேசுவான். இங்கே குழம்பு நல்லா இருந்துச்சாமா, நல்லா இருந்துச்சு. அங்கே பாஸ்டர் ஐயோ இந்த மாதிரி குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லைம்மா, நீ ரொம்ப அருமையாக வச்சுருக்கமான்னு நம்ம புருஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டான். அது அவன் ஒரு வார்த்தை மனைவி அப்ரிஷியேட் பண்ணணும்னா மனைவியை புருஷன் அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டான். அடுத்தவன் அப்ரிஷியேட் பண்ணி பிசாசு விட வந்துடும். அதுதான் போய் 2 பேராக போங்க நேராண்டு. ஸோ இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மிகப்பெரிய சவால் அது. இல்லைன்னா 100க்கு 100 பரிசுத்தமாக இருக்குன்னு நான் நம்பவே மாட்டேன். பரிசுத்தமான முயற்சி தான் செய்து கொண்டிருக்கிறோம். சில தவறு பண்ணாலும் கர்த்தரை மன்னிச்சிடுவார், கிருபையாக இருக்கார் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து அது மேலே இது பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? கண்ணதாசனோ வாலியோ ஒரு பாட்டில் எழுதுனாங்க, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு ஒரு தடவை செய்வான், தப்புன்னு தெரிஞ்ச வேலைக்கு போயிடுவான். தப்புல டேஸ்ட் பார்க்குறவன் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பான். அவனை திருத்தவே முடியாது. நீங்கள் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்து. இப்போ என்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும். நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், 1லேருந்து 6. யோர்தான் நதியில் கோடாலி விழுந்த கதை. யோர்தானுங்க உலகம், கோடாலிங்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆமாம், இவன் கிருபையை தண்ணியில் விட்டான், விட்டது தப்பு இல்லை. உடனே தேவ மனுஷன்ட்டு போனான், எங்கே விழுந்துச்சுன்னு கேட்டான், இடத்த காட்டணும்னே தூக்கி விட்டான். நீங்கள் தப்பு செய்து தவறு செய்து பாலியலிச்சவர்கள்லாம் மனுஷனுக்கு வரும். ஆனால் நான் என்ன சொல்லி ஊழியம் செய்யணும், பலத்தை கண்டுபிடி, பலவீனத்தை கண்டுபிடி. உபாமத்தில் 18 வசனம் தான் ஆசீர்வாதம், பாக்கி 50க்கு மேலே 40க்கு மேலே சாபம் தானே வருது. அவ எதை செய்யக்கூடாதுன்னு நீ தெரிஞ்சிட்டின்னா பரிசுத்தமாக இருந்துடலாம். உனக்கு வீக்னஸ் வருதுன்னா அந்த வீக்னஸ் ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், அந்த இடத்த தப்பு செய்யாதீங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க. அதனால் சென்னையில் ஒரு ஊழியக்காரர், நீதிமானுடைய பேரை வச்ச ஒரு ஊழியக்காரர், 15 வருஷத்துக்கு முன்னாடி சபை ஆரம்பித்தார். திடீர்னு பார்த்து ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு தெரியாமல் 6 பொண்டாட்டி. விழுந்து போயிட்டார்ல. உனக்கு ஒருத்தர் பார்க்கும்போது பாவம் என்ன வருதுன்னா ஆண்டவர்கிட்ட சரண்டராகும், அவங்ககிட்ட சரண்டர். ஸோ உங்கள் லைஃப்லேயும் நிறையா அது கடந்து எங்களுக்கு சேலஞ்சஸ், நான் சொல்கிறேன் சேலஞ்சஸ் நிறையா. எனக்கு சேலஞ்சஸ் வந்திருக்கு, தடுமாற்றமான சூழ்நிலையில் வந்துருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி எத்தனை பேர் உண்மையை சொல்லுவான்னு தெரியாது. சேலஞ்சஸ் வந்திருக்கு, தடுமாற்றங்கள் வந்திருக்கு, ஆனால் மேற்கொண்டு அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஐ மீட் லாட் ஆஃப் சேலஞ்ச். என்ன மாதிரி தான் எல்லா ஊழியக்காரங்களும், எல்லா ஊழியக்காரும் வரும் சார் அது. ஆனால் தவறு பண்ணும்போது இப்போ தவறு தெரிஞ்சே தவறு பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கான தண்டனைகள்லாம் தெரியுது. இப்போ நான் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது, திரும்ப திரும்ப வருது. நான் என்ன செய்யணும்? நல்ல மனுஷனாக இருந்தா ஆண்டவர் காலில் போய் விழுந்துடும். அப்படியே என் சிந்தனை அடிக்கடி வருது, என்னை காப்பாற்றுன்னா விழுந்துட்டேன்னா காப்பாற்றிடுவார். ஆண்டவர் சொல்லாமல் மறைக்கும்போது அது ப்ளஸ் ஆகிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லா ஊழியக்காரரும் இந்த காலத்தில் கடந்தவங்க. ஏன்னா இலவசமாக பிசாசு இதில் தான் தள்ளுவான், ஆப்போசிட் செக்ஸில் தான் தள்ளுவான்.
உங்கள் ஊழியத்தை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா யாரையா ஒருத்தர் எழுப்பி எப்படியாவது உங்களை மயக்கி தள்ளிடலான்னு பார்ப்பான். அங்கே தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குமானால் கர்த்தருடைய கிருபை உங்களை காக்கும். அதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ள ஜெபிங்க, ஆண்டவரோடு நேரம் கிடைக்கிறோ அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உன் பலத்தையும் பலவீனத்தை அறிக்கைடுங்கன்னு சொல்லி சொல்கிற காரணம் தான். அதே மாதிரி அந்த பணத்தை சொன்னீங்க, பணம் ஒரு ஊழியக்காரன் இது பண்ணோம் சார். பணம் வந்துங்க ரன்னிங் வாட்டர் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஒரு ரன்னிங் வாட்டர் ஓடுனா அநேகருக்கு ஆசீர்வாதம். ஓகே. அது தண்ணி தேக்கி வைங்க, கொஞ்ச நாள் அழுக்கு பிடிக்கும், சாக்கடையாக மாறிடும், புழு பூச்சியெல்லாம் வந்துடும். உன் தேவைக்கு பொருள் பிறகு பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. பண ஆசை தான் வேண்டாங்குது பைபிள். நான் பஸ்ஸில் ரயிலில் ஏற்பட்ட டிக்கெட் தருவேன்னா தரமாட்டேன், காசு வேணும். பண ஆசை வேண்டாங்கிறேன். எனக்கு போதுங்க, எனக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு கார் இருக்குது, போதும். எனக்கு தேவையான ஏதோ வேணும் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படாதுங்க. பட் இப்போ என்ன சொல்ல போகிறதுனா ஊழியர்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய சர்ச்சஸ்னால் அதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஒரு கிராம மினிஸ்ட்ரி போகணும்னா யோசிக்கிறாங்க, ஏன்னா அங்கே போனால் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. உனக்கு செலவு பண்ண காசு கொடுத்தது யார்? செலவுக்கு காசு கொடுத்தது ஆண்டவர் தானே. செலவு ஏன் நீ செலவு பண்ண மாட்டேங்கிற? கர்த்தரை நம்ப மாட்டேங்கிற. நீ கர்த்தரை நம்பினா உன் தேவைக்கு போக அடுத்த சபை கொடுத்து ஹெல்ப் பண்ணு, ஒரு ஊழியக்காரனை தூக்கி விடு, ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டு. நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம், எங்களுக்குன்னு வச்சுக்கிறதே இல்லை. கிராம சபையில் எனக்கு கிராமங்களை கூப்பிடணுன்னு தான் எனக்கு ஆசை. கிராம சபை தான் பயப்படுது, ஐயோ இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எப்படிதான் கூப்பிடுறோம். நாங்கள் கூப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் எந்த கிராமங்களுக்கு போனாலும் ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் கேட்க சொல்லுவோம், எத்தனை பேர் விசுவாசி வர்றாங்க பாருங்கள், அதுக்கு அந்த மாதிரி ஒரு கீ ரைஸ், எக் கிரேவியோ ஏதோ ஒரு சாப்பாடு எங்களுக்கு முடிஞ்சதை கொடுக்குறோம். பட் போனால் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்றீங்க. நான் காணிக்கையாக கொடுக்காதீங்க, நான் செலவு பண்ணி தான் வர்றேன். பெரிய பெரிய எபிஸ்கோபியல் சபைகள் இருக்காங்க, கொட்டி கிடக்கு, அவங்க நான் கேட்காம கொடுத்துருவோம். கிராம சபை பாஸ்டர் தான் என்ன மாதிரி ஆளை கூப்பிட பயப்படுறாங்களே தவிர, சிலர் வளர்ந்த பிற்பாடு எங்கே போனால் நினைக்கலாம் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், சும்மா கொடுப்பாங்க, கொடுக்கறது குடும்பம். நீங்கள் என்னை விசாரித்து பாருங்கள், சில இடத்துல 5000 4000 கட்டா கூட நான் ஒரு 500 ரூபா எடுத்து கவரை திருப்பி கொடுத்துருக்கேன். நிறைய இடங்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நான் எனக்கு சந்தோஷமாக நினைக்கிறேன். என்னை வந்து பெரிய பெரிய சீட்டில் கூட்டுறான், வெளிநாடு கூப்பிட்டு போகிறான், எல்லா இடத்துக்கும் போகிறான். சின்ன கிராமத்தில் குக்கிராமத்துக்கு போனால் நான் வாங்கிக்குவேன், ஜெர்மனி ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி எடுத்து. போன முறை மாதத்துக்கு வந்து ஒரு சபைக்கு போயிருந்தேன், 5000 ரூபா காணிக்கு. இங்கே பார்த்தா 5000 ரூபா இருந்துச்சு. கண்ணாமலாம் திட்டினேன், வந்ததே 3000 ரூபா காணிக்கு வந்திருக்காது. ஏயா நான் ஒரு சபைக்கு வந்து திட்டி விட்டேன், இந்த ட்ரிப்பு சொல்லும் வெறும் 1000 ரூபா ஃபார்மாலிட்டிக்கு வச்சுருக்கேன், வச்சுக்கிட்டாரு, சரின்ட்டேன். The TMS not for money, but we need money, but I am not for money. TMS need money, but TMS not for money. ஸோ வச்சிருக்கிறவங்க கொடுக்காம இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் வச்சிருக்கிறவங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு தானே சார் தெரியும். இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய ஊழியக்காரர் நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு அமைப்பு பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஊழியக்காரர் பேரை மனசில் நினச்சிங்க, உங்கள் பார்வைக்கு ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், பட் அவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லை அந்த மாதிரி கூப்பிடமா சொல்றேன், உங்களை அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க, சில சில கவனிப்பு பெரிய ஊழியர்கள் பெருசாக கவனிக்கிறாங்க. சபை நான் வந்து டேட் கொடுக்கும்போது காணிக்கைக்காக நான் போகிறதே இல்லை. எனக்கு கடவுள் காரை விட்ட பலன் கொடுத்துருக்கிறாரு, காருக்கு பெட்ரோல் கொடுக்குறாரு, நான் போகிறேன், கொடுத்தா வாங்கிக்கிறேன், கொடுக்கலன்னா பேச வந்துடுறேன். இவ்வளோ கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறது இல்லை. அது அந்த பேரை உலகம் முழுதும் எடுத்திருக்கேன். வெளிநாடுகளில் டிக்கெட் கொடுத்து தான் கூப்பிட்டு போயிருக்கிறத டிக்கெட் போட்டுட்டு போனதில்லை. டிக்கெட் போட்டுட்டு போய் சபையில் கொடுக்குறியா கொடுக்க நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. தைரியமாக கற்றுக்க சொல்லுவேன். போட்டுட்டு போய் நிறைய பேர் இருக்கிறாங்களே, போகலான்னு ஆசையில் போகிறவங்க இருக்கிறாங்க தானே. நாங்களே இவ்வளோ வெளிநாட்டில் பார்த்துருக்கோம். அவங்களே சொல்லுவாங்க, என்ன சார் இந்தியாவிலேருந்து திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து கர்த்தர் அமைச்சாருங்கிறாங்க, எப்படி நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இப்போ சில ஆர்வ மிகுதியில் போகிறது, ஆண்டவர் சத்தத்தை புரிஞ்சுக்காமல் போகிறது, எல்லாரும் போல நானும் எல்லா கேட்டகரியும் மனுஷனுக்குள்ளே இருக்கணும் தான். இல்லை ஊழியர்கள் நிறைய பணங்கள் தேவைப்படுறதுனால இந்த மாதிரியான இதில் நிறைய பணங்கள் எதுக்கு தேவைப்படுதுன்னு என்னுடைய கேள்வி. வந்து பேசிக் ஓகேனா ஓகே, இதுக்கு மேலேயும் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது தான் பணம் தேவைப்படுது. அதை கர்த்தர் கொடுக்குறாரா கொடுக்கலையாங்கிறது கேள்வி. அவன் தன்னை மகிமைப்படுத்துறதுக்கும் செய்கிற காரியங்களும் உண்டு. அதில் எதுன்னு அவங்கவுங்க கான்சியஸுக்கும் ஆண்டு. இப்போ நீங்கள் ஒரு 3 F சொன்னீங்க, இப்போ இந்த ஃபீமேல் சொன்னீங்க, அதை சொன்னோம். இப்போ இந்த ஃபண்டுன்னு பணம்னு வரும்போது
எல்லாருமே நிறைய ஊழியக்காரங்க மேலே குற்றச்சாட்டு பண்ணுறது. நீங்களே சொன்னீங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீ பணத்துக்காக ஊழியம் பண்ணுறேன். வேறு ஊழியக்காரங்களே கேட்குறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டி சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணுறது, கிராமத்து வில்லேஜ் மினிஸ்ட்ரிலாம் போக மாட்டேன், அங்கே பணம் வராது, இங்கே அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபாரின் போவேன், யூஎஸ் போவேன், ஆனால் இந்த மாதிரி இது போக மாட்டேன், இங்கே போகிறதுலாம் அது மணி ஓரியன்டாக தானே போகுது அந்த ஊழியமே. அது நம்ம மணி ஓரியன்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஓகே, இந்த ஊருக்கு போக மாட்டேன்னு இவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா அது சரியான ஊழியமாக இருக்காது. ஓகே ஓகே. எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் சென்றுவிடுவேன் தேவ சித்தம். ஓகே. நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அது ஃபோக்கஸ் தான் அது மெயின். நீங்கள் பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். ஓகே ஓகே. என்ன நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்னு நினைப்பார், அவன் டெய்லி பிரியாணி சாப்பிட்டு கொடுத்து கிடக்குறான், ஒரு நாள் கஞ்சி குடிக்கணுமான்னு கஞ்சி கொடுப்பார். எதை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு இதுதான் வேணும். இப்போ நான் சில இடங்களில் கேள்விப்பட்டேன், காலையிலேயே குடல் கறி வேணும் அது கேட்பாங்க, மத்தியானம் மட்டன் வேணும், சிக்கன் கறி சொல்கிறாங்க. கேள்விப்பட்டது தான். சரி சரி. உண்மையாக போயான்னு தெரியும். சாப்பாடு கேட்குறாங்க. ஓகே. அது அவங்க விருப்பம், கேட்குற விருப்பம், கொடுக்குற விருப்பம், அது வேறு விருப்பம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கூடாது. பட் நான் நீங்கள் சொல்கிறதுக்கு கரெக்ட் பதில் என்னென்னா, பணம் தேவை, அந்த பண ஆசை. ரெண்டாவது, ஒரு உண்மையான ஊழியக்காரன் கர்த்தர் போசுனா எந்த இடத்துக்கும் போவான். வெளிநாட்டுக்கும் போவான், காட்டுக்குள்ளேயும் போவான், மிட் சிட்டிக்குள்ளேயும் வருவான், நகரத்துக்குள்ளேயும் வருவான். நான் அந்த மாதிரி நான் ஆண்டவரை சார்ந்திருக்கேன். யோவான் 3:8 தான், காற்று எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியாத மாதிரி நான் அப்படித்தான் இருக்கிறேன். ஓகே. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க அந்த இன்னொரு எஃப் வந்து இந்த ஃபேம் புகழ். இன்றைக்கி ஆனால் பிரபலம் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அப்படி கேள்விப்படுறோம் நம்ம. ஆமாம். நான் இப்போ ஃப்ளைட்டில் தான் வருவேன், எனக்கு இவ்வளோ இப்படி தான் செய்யணும், எனக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்கணும், எனக்கு இவ்வளோ ப்ரொமோஷன், இது மாதிரி இது அதுதான் அந்த ஃபேம் இது கொண்டு வருதுன்றீங்களா? அந்த மாதிரி இல்லை சார், ஃபேமுங்கிறது கொடுக்கறது வந்து மனுஷன் கொடுக்குற ஃபேமெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே. கர்த்தர் ஃபேம் கொடுத்தா அவன் ஸ்லீப்பர்லேயும் போவான், ஏசிலையும் போவான், ஃப்ளைட்லேயும் போவான், ஓகே, ஆர்டினரி பஸ்ஸுலேயும் போவான். அவன் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் பார்ப்பான். நம்ம மக்களாக சில இதை உருவாக்கிடுவாங்க. இப்போ நான் திருச்சியில் ஒரு முறை லண்டன் போய்ட்டு நேராக திருச்சியில் ஒரு சபைக்கு போகிறேன். சரி. அவர் ஒரு மாதமாக அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஒரு டீமர்ஸ் ஒரு ஐயா வர்றாரு, அவர் லண்டன்லேருந்து இந்தியா கோயம்புத்தூர் நேராக இங்கே தான் வர்றான்ட்டு. நான் சும்மா ஒரு ஆர்டினரி பேண்ட் ஷர்ட் போட்டு போனேன். என்னங்க கோட் ஷர்ட் போட்டு வரலையா, இது வரலையா, நாங்கள் சபையில் இவ்வளோ பெருமையாக சொல்லுவேன். நான் திருச்சி வயலுக்கு வேஷ்டி கட்டிட்டு வரலாமான் இருக்கிறேன், நீ இது பெருசு, இதெல்லாம் சுருக்க மாட்டிட்டு தான் நிற்க முடியாது. அவருக்கு சப்புன்னு போச்சு, இவனை போய் ஏன் கூப்பிட்டுவாங்க. அடுத்தவனுக்காக என்ன நான் மாற்றிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. இந்த விஷயத்தில் தாவீது மாதிரி தான் ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். ராஜ வஸ்திரம் போட்டு கோலியாத்த மாதிரி போல போகக்கூடாது. கர்த்தர் உனக்கு எந்த வஸ்திரம் போட்டுக்கிறாரோ அந்த வஸ்திரத்தை போட்டு யுத்தத்துக்கு போய் ஜெயிப்பேன். தாவீது ப்ராக்டிக்கலாக சொன்னாங்க, ஏய் நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராப்பா, நம்ம அடப்பை தான், அந்த கைச்சி தான், கவன்கள் தான் போய் கோலியாத்த மாதிரி பண்ணான். மக்களுக்கு வந்து சில அப்படி பேசிக்கிட்டுட்டா போனால் அப்படி பெருசுன்னு நினைப்பு இருக்கலாம். சில பேருக்கு இப்படி போய் பேசினா தான் அப்படின்னு நினைக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி இல்லை. ஒரு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பேசினா போதும். என்கிட்ட நிறைய, நான் சொன்ன ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஒரு ட்ரெஸ் எனக்கு மரியாதை கொண்டு வருதில்லை, எனக்கு அது ஜனங்களை தூரப்படுத்துது. பட் அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கேட்டால் சொன்னீங்க உணர்ந்துருக்கு. நான் நல்ல கோட்டு போட்டு வரல, அந்த மாதிரி நிறைய உங்களை நான் ஆரம்பத்தில் போட்டேன் சார். கோட்டு சுட்டு போட்டு போனால் கொஞ்சம் தூரமாக நிற்கிறான், சஃபாரி போட்டு தூரம். நான் ஒரு ஆர்டினரி பென்ஷன் அண்ணே ஏய் வாயான்னு, ஏன் நான் அது கோட் போட்டு அவனுக்கு இன்னும் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி பெரிய ஆகாயத்துலேருந்து பார்க்குறான். அது என்னை மக்கள் இங்கே தூரப்படுத்துதே தவிர கிட்ட கொண்டு வரல. இந்த ஆர்டினரி தான் உங்களுக்கு உங்களுக்காக தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிவி ப்ரோவெல்லாம் பாருங்கள், அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அப்படி, அது வந்துட்டு இல்லை பழைய ஷர்ட், இது ரொம்ப நீளமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் உடம்பு அழைச்சி போச்சு, அதனால உள்ள சொல்லிட்டு வந்துட்டேன். நான் டிவி ப்ரோகிராம் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு தான் பேசுவேன். பட் அந்த ஃபேம்ங்கிறது நிச்சயமாக ஊழியக்காரர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. ஃபேம் கர்த்தருக்கு வரணும். இவன் அவர் பெருகி இவன் சிறுகணும். எப்போ இவன் பெருகி அவர் சிறுகிறாரோ அங்கே ஆண்டவர்களே நடக்கும். மிராக்கிள்ஸ் நடக்காது. சமயத்தில் ஒரு வெளிநாட்டில் மிகப்பெரிய ஊழியக்காரர் வந்தார். 30 லட்சம் பேர் ஒரு மாநிலத்தில் கூடினாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை லட்சம் ரட்சிக்கப்பட்டேன், எத்தனை லட்சம் ஞானஸ்தானம் எடுத்தான். இந்தியாவுக்கு சமயம் வந்து 30 lakhs பீப்புள்ஸ் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் கூடினாங்க. பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு. எத்தனை லட்சம் பேர் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, எத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டான்? ஒன்றும் நடக்கலை. ஜஸ்ட் விசிட், அவ்வளோதான்.
நீங்கள் ஒரு சாதாரணமாக நடந்து போங்க, ஆண்டவரை சார்ந்து போங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய இடத்துல கொண்டு வந்து. அது ஊழியக்கார தப்பு இல்லை, அவரை ஏற்றி விட்டு நம்ம தப்பு தான். சூப்பர். இன்னொரு நானே சில ஊழியக்காரர்கள் பார்க்கும்போது ஐயா அவரை பார்க்க முடியாதுமாங்க, வெளியிலேருந்து போனச்சா வர சொல்லி நீ வாயா கதை உடச்சிட்டு வாயாமாங்க. அப்போ அவங்க நல்லா தான் இருப்பாங்க, இடையில இருக்கிறவங்க கெடுத்துருவாங்க. 37 வருஷங்களில் இன்றைக்கி ஒரு ஃபுல் மினிஸ்ட்ரியில் இருந்திருக்கிறீங்க, நிறைய தேவைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு மாதங்களுமே வந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த தேவைக்கு அப்படின்னு ஏதாவது நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கா, இல்லை எப்படி உங்களுக்கு? அது அப்பப்போ வரும், எப்போ அது இல்லை, அப்பப்போ வரும். அந்த தேவைகள் சில நேரத்தில் கையில் காசு இருக்கும், இருக்காது. ஓகே ஓகே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நெருக்கங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் எப்படி? அது முதல்ல ப்ரேயரில் வைப்போம். சில நேரம் கர்த்தர் ஏதோ ஒரு இல்லைன்னு ஆசிரியச்சிருப்பார். ஒய்ஃப் ஜுவல்ஸ் தான் வாங்கி ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஊழியத்தை நிறுத்த முடியாது, ஆஃபீஸ் மூட முடியாது, ஓகே, நடத்தி தான் ஆகணும். அந்த மாதிரி நேரங்களில் நிறைய மக்கள் ஹெல்ப் பண்ணாங்க. ஐயா அதை வச்சிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த ரொட்டீன் வர வர பல வெளிநாடும் போக முடியல, உள்நாட்டு ஊழியங்களுக்கு வர வர நம்ம அப்படியே திருப்பி. பட் ஆரம்ப நாளுக்குள்ளே நீங்கள் வரும்போது ஒவ்வொன்றா கர்த்தர் உங்களை அற்புதம் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நீங்கள் ஒரு மாதம் இருக்கும்போது அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு இது நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்கள்? நாளைக்கே நான் கவலைப்பட மாட்டேன். அது அப்போ 37 இயர்ஸ் தாண்டிருக்கீங்களா? நாளைக்கே கவலை பண்ணி இன்னைக்கு நைட்டு அதிகாலை கர்த்தர் எடுத்த எனக்கு நாளைக்கு பற்றி என்ன தெரியும். ஓகே ஓகே. இன்றைக்கு என்னுடைய தேவை நான் காலைல சொல்லுவேன், ஆண்டவரே இன்றைக்கு என் தேவையை சந்தித்து விட்டு விட்டேனால் நன்றி, அவ்வளோதான். நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே 15க்குள்ளே எல்லா டிவிக்கும் பேமெண்ட் போகணும். அது 15 தானே, அந்த மாதிரி 15 கர்த்தர் பார்த்துக்கிறேன், அன்றைக்கி பார்த்து. ஆனால் அப்படி தான் உங்களுக்கு நடந்துருக்கல. நான் ஜாலியாக இருக்கிறேன், நான் கவலை. எனக்கு ஆண்டவர் செய்யின்னு அவர் சொல்கிறேன்னா செய்கிறேன். எனக்கே ஒரு ப்ரெஷர் அது மாதிரி இந்த மாதிரி ஐயோ இல்லையா நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படிலாம் நான் அப்படி ப்ரெஷர் அப்படி வந்ததே கிடையாது. பர்ஸெல்லாம் காலியானா பயங்கர சந்தோஷமாக இருப்பேன். பர்ஸு காலியானா எனக்கு ஏதோ ஒரு மிராக்கள் நடக்கும். எங்கேருந்தோ வரும், ஒரு காக்கா வரும், ஒரு குருவி வரும். அதான் நீங்கள் ஒரு இது புரிஞ்சுங்க, ஒரு குழந்தை யார் எடுத்தாலும் அழுகை நிப்பாட்டாது. அம்மா எடுத்துகிட்டு மார்பிள் வச்சுன்னு டக்குன்னு அழுகை நிறுத்தல் தெரியுமா உங்களுக்கு? நான் நிறைய டாக்டர்ஸ் கேட்டேன், அந்த அம்மா வயிற்று ஹார்ட் பீட் கேட்டு 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 இந்த ஹார்ட் பீட் இது செக்யூர்டு பிளேஸ், செக்யூர்டான கையில் தான் இருக்கணும், அது தைரியமாயிருமா. நான் ஆண்டவர் கையிட்டு ஒரு நாள் இறங்குறதே இல்லை. இறங்கி நீங்கள் மிஸ்டர் பிரவீன் எங்கேயாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு கஷ்டம். நான் செக்யூர்டாக இருக்கேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கிரெடிட் ஆகுது அவங்களுக்கு வருது. ஆனால் ஒரு ஊழியக்காரர் வந்து எல்லாமே அற்புதத்தை பேஸ் பண்ணி தான் வாழ வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு 1ஆம் தேதியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணும்போது இந்த 15ஆம் தேதி வேணுன்றீங்க, அதெல்லாம் எப்படி உங்கள் மைண்ட் லெவலில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க? அது நான் என்ன சொல்கிறேன், அது அவர் வேலைங்க, அவர் ஊழியம், அவர் பார்த்துக்குவார். உங்கள் வீட்டை பற்றி நான் ஏன் கவலை பண்ணணும்? உங்கள் வீட்டு பண்ணி நீங்கள் வாங்கி போடுறீங்களே, நான் ஏன் ஐயோ பிரவீன், அவர் ஊழியம். எனக்கே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சார் எங்கேயா வேலைக்கு 37 வருஷத்தில் கேட்க அது பிகினிங்கில் ஃபீல் பண்ணேன். பிகினிங்கில் ஊழியமே தெரியாதப்ப என்னடா நம்ம ஒரு நல்ல நிலைமை கஷ்டப்பட்ட இல்லை, அப்படி கரெக்டாக வந்துட்டோம்ல ஊழியம் பேசாமல் எங்கள் ஊழியத்தில் ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஆகியான சொல்லுவார், டே நீயே 10 பேர் சம்பளம் கொடுக்க போகிறேன், நீ எதுக்கு போகிறேன் பாரு. அது நிலைமை கொண்டு வந்துட்டார்ல. மற்றபடிங்க இப்போ ஒரு ஒய்ஃப் உடம்பு சரியில்லைனா ஒரு கஷ்டம் வரும், ஒரு பிலீவருக்கு உடம்பு சரியில்லைனா கஷ்டம் வரும். திடீர்னு ஒரு பெரும் தேவைகள் வரும்போது ஒரு நிமிஷம் யோசிப்போம். பட் அது எல்லாருக்கும் வர்றது தான். பிரதர் டிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் ஜாலி மேன், பிகாஸ் ஐ நியூ மை காட். என்னுடைய அறிந்தும் என்னுடைய அறியப்பட்டும் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நான் தெரிஞ்ச வச்ச மாதிரி என் ஆள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஐ டோன்ட் பாதர், கவலையே கிடையாது. ஃபாதர், நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். என்னுடைய தேவன் எனக்காக செயலாற்றும் பொழுது நான் எங்க கவலை பண்ணுவேன்? ஆண்டவர் அந்த நான் விரும்பி பாடுற பாட்டு, உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ஒரு காலில் ஒரு ஆணி வந்து ஆப்ரேஷன் பண்ணேன்,
சரி. அது காஞ்சிட்டு வருது, இருந்தாலும் வலிக்கும். எனக்கு கால் வலிக்குது ஆண்டவரே, அவ்வளோதான். ஊழியத்தில் வலிக்குதுன்னு சொன்னதே கிடையாது. 2 நாள் டே அண்ட் நைட் கார் ஓட்டியிருக்கிறேன். இரவு பகலாக சாப்பிடாம ஊழியம் பண்ணியிருக்கோம். மலைகள் நடந்திருக்கோம். ஃப்ளைட்டில் நான் ஸ்டாப்பாக பறந்துருக்கோம். யூரின் போக கூட நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. கர்த்தர் பலன் தருவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவனுள்ள தேவனை என் கண்களால் பார்த்துருக்கு. அதுக்கு மேலே என்னங்க, அவரெல்லாம் பார்த்துக்கிறாரு. என்னை பார்த்துக்க ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கிறார். எனக்கு என்ன கவலை. அந்த ஃபஸ்ட்டு 7 டேஸில் லாஸ்ட்டு நான் ஆண்டவரை பார்த்தீங்க 37. அதுக்கப்புறம் நிறைய டைம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஒரு முறையோ 2 முறை தான் அந்த பார்த்துருக்கேன். பார்க்கல. ஐ திங்க் 2 or 3 times அவர் பார்க்கல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனலாக நான் கேட்க விரும்புகிறது, இந்தியாவில் வந்து இவ்வளோ காஸ்பல் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கி எழுப்புதல் இல்லை. இந்தியாவில் வந்து ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம் தான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்தியாவில் நிறைய காஸ்பல் சொல்கிறாங்க, சொல்லப்பட்டாலும் வந்து அந்தளவுக்கு எழுப்புதல் இங்கே இல்லை. ரொம்ப குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜ், ஒரு 5% தான் அதிகபட்சமாக இருப்பாங்க கிறிஸ்தவருக்கு அப்படிங்கிற. ஏன் இன்றைக்கி ஆண்டவரை அதை ஏற்றுக்கிறதுல இவ்வளோ மக்கள் இதாகிறாங்க அப்படின்னு? ஏன்னா நீங்கள் வேறு இதுலேருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியாது கேட்க. அதாவதுங்க, அதனுடைய முதலாவது ரட்சிப்புங்கிறது கர்த்தருடையது. ஓகே. இரண்டாவது கடந்த கால அந்த முறைமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எங்கள் மாவட்டங்கள், இப்போ நீங்கள் வந்து கடலோர மாவட்டங்கள், இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த மாதிரி மாவட்டங்கள் மிஷினரிகள் நிறையா வந்து. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த பக்கங்கள் நீங்கள் நேச்சுரலாகவே எழுப்பில் பார்க்க முடியும். எங்கள் மாவட்டங்கள் மாதிரி சேலம், கோவை இதெல்லாம் வரும்போது ஆதியில் பெந்தகோஸ்த சபைகள் தான் அதிகமாக ஊழியங்களை வந்தாங்க. அப்போ நகைகள், இந்த மாதிரி குறிப்பிட்ட உடைகள் உடுத்தணும், இதெல்லாம் வந்து மக்களுக்கு செட் ஆகலை. ரெண்டாவது, எந்த ஒரு புது காரியங்களும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஓகே. இன்றைக்கு வந்து சுவிசேஷ எதிர்ப்புகள் இருந்த போல் அந்த காலத்தில் இருந்தது, நிச்சயமாகவே இருந்தது. அது எதிர்ப்பு இருக்கிறது, எப்பவுமே ஒரு எதிர்ப்பு இருந்தால் அது வளரும். ஓகே. அதுவும் தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் தலைவராக காட்டி விட்டார்களோ அப்படிங்கிறது ஒன்று. இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை முறை, இவங்க கிறிஸ்தவங்க இது இப்படி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காலங்களில் அப்படி சூழ்நிலைகள் மாறிட்டு, இயேசுவை ஒரு சிம்பிளிசிட்டி பண்ணி இன்னும் காட்டலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இயேசுவை போதிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்குறாங்க. நிறைய பேர் பர்சனல்பாங்க, பட் பர்சனலும் பார்க்குறாங்க. நான் எந்த அளவுக்கு இயேசுவை என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அது ஒரு காரணங்கள். பெரும் கூட்டங்களை கூட்டி வரும் பொழுது கிறிஸ்தவர்கள் தான் வருவாங்க. ஒரு பெரிய மீட்டிங் போட்டால் 70% கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க, 30% தான் அதர் பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ டோர் டு டோர் பர்சனல் எவாஞ்சலிசம் இன்னும் அதிகமாக தேவைன்னு விசுவாசிக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருவரோடு கலந்துரையாடி அவங்க பிரச்சனை என்ன, எதிர்பார்ப்பு என்ன, இயேசு எவ்வளவு எளிமையானவர், தனிப்பட்ட தேவனை இயேசு எவ்வளோ எளிமையானவர், அதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் குறைவாகி போயிடுச்சு. மீடியாக்கள் வந்த பிற்பாடு என்னாச்சுன்னா லைவாகவே காட்டுறான். ஒரு சபைக்குள்ளே சண்டை வருது, அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லும்போது சாட்சிகள் கெடுகிறது. ஒரே இடத்துல நீங்கள் கேட்கும்போது ஒன்று மட்டும் இயேசு கேட்டது ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம். இயேசு சீசல் பார்த்து கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இயேசுடைய பார்வை பப்ளிக் என்னை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பினார். கூட இருக்கிறவங்க அவரை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்பினார். இந்த ரெண்டும் இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவத்தை நினைக்காமல் போயிட்டோம். ஓகே. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும் ஒரு காலம். இப்போ கிறிஸ்தவர்களையும் சபைகளும் தேசம் உன்னிப்பாய் கவனிக்கிற ஒரு காலம். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோங்கிறதும் ஒரு இது இருக்குது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பேர் மாற்றினா தான் ஆசீர்வதிப்பார், சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வதிப்பார், இப்படி எல்லாம் போடும்போது ஒரு பாரம்பரியமிக்க தேசத்தில் அந்த அதில் இருக்கிற
ஜனங்கள் உடனே வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் புறந்தள்ளிடுறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இதெல்லாம் ஒரு காரணம். அப்போது நம்ம சரியான ஒரு தெளிவான பாதை நோக்கி போகலைங்கிறது ஆயிடுச்சு. அந்த காலத்து மிஷினரிகள் எந்த நோக்கத்துக்காக அவங்க நம்ம தேசத்தில் வந்து நிறைய காரியங்களை செய்தார்களோ அதெல்லாம் இன்றைக்கி சுயநலத்துக்காக சுயலாபத்திற்காக வெளியே போகிற காரணமாக மாறிட்டு. அப்போது உண்மையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட வழி நடத்துகிற ரொம்ப கம்மி. இப்போ இதை வந்து ஆண்டவர் வந்து குறுநெலி வீட்டில் பிரேக் பண்ணார், உடைச்சார். அந்த காலத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தா தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. குறுநெலி வீட்டில் வார்த்தையில் கேட்கும்போது பரிசுத்த ஆவி இறங்கினார். ஸோ பரிசுத்த ஆவினை இறங்குவதற்கும் ஆவியானவர் வந்து நிரப்பதற்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டார். பேதுருவே சொன்னார், நம்மை போல ஆவியை பெற்று தண்ணீரை எவனால் விளக்கலாமான்னு சொல்லி பேப்டிசம் கொடுக்க சொன்னார். மதம் மாற்றம் என்ற திசையில் போயிடுச்சு ஒன்று. இன்னொன்று வந்து சில ஒரு அளவுக்கு மீறி அந்த பிற மதத்துக்கு எழுத்து நிற்கிறது ஒன்று. ஓகே, மதம் சார்ந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஏன் சாமி பெருசு, உன் சாமி பெருசு. சமயத்தில் கூட ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு அம்மா பேச போய் இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இயேசுவை பற்றி பேசுங்க, இயேசு அன்பை பற்றி பேசுங்க, அவர்கிட்ட வந்தால் என்ன, அவர் எப்படி நடத்துவாருன்னு பேசுங்க. போட்டியும் பொறாமையும் நம்முடைய வல்லமையும் நான் யார் தெரியுமாங்கிறதெல்லாம் ஒழிஞ்சாதான் அந்த கிறிஸ்துவம் இருக்கும். இன்றைக்கி பெரிய பாஸ்டர்னு சொல்கிறாங்கன்னா ஃபீல்டில் இறங்கணும். ஓகே, இந்த தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்குள்ளே வந்துடுச்சு. இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்கும்போது அவன் கார் கழுவும், வீட்டுக்கு வேண்டிய உதவிகளை செய்யவும், சபையில் சின்ன சின்ன அசிஸ்டண்டாக வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு சரியான மரியாதை கிடைக்காத ஒரு காரணம். பழையபடி கிறிஸ்துவம் கொஞ்சம் அடிமைத்தனத்துக்குள்ளே போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகங்கள் மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கு. ஓகே ஓகே, அந்த ரீச் டு அன்ரீச்சுங்கிறது எனக்கு இல்லை. அந்த காலத்தில் இயேசுநாட்டை கேட்டாங்க, எல்லாவற்றையும் பின்பற்றணும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டான். இன்றைக்கி நான் ஊழியம் செஞ்சால் எதாவது கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் எதாவது கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆன்மீக வளர்ச்சி, ஒரு ஆவிக்குள்ள வளர்ச்சி இன்னைக்கு கமர்ஷியலாக போயிடுச்சு. இது ஒரு பலமான ஒரு காரணம். ஸோ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி பிரபலமான ஊழியர்களை ரீச் பண்ணுறதே கஷ்டமாயிடுச்சு. அப்போ அது ஊழியத்துக்கு கூப்பிட்றது, அந்த ப்ரேயருக்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதெல்லாம் ஒரு கிறிஸ்டியன்றது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகிடுச்சா? ஆக்சுவலி ஒரு ஆர்கனைசேஷனாக இருப்பது தப்பு இல்லை. பட் அவங்க ஒரு நேரம் ஒதுக்கி எந்த ஒரு ஊழியக்காரர்களையும் எளிமையாய் மக்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தான் மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சி வரும். ஓகே, இப்போ நீங்கள் பப்ளிக் அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக கூடும்போது எல்லாரையும் போய் ஊழியக்காரங்க பேசி ஜெபிக்கிறது முடியாத காரியம். 1,00,000 பேர் கூடுறாங்க அவருக்கு முடியலாம், 1,00,000 பேர் ஒரு ஊழியக்காரங்க பார்த்து பேச முடியுமா? அதுவும் முடியாது. அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் வரும், சாரிங்கய்யா தூக்கத்தில் எழுப்பிட்டீங்க, ஐயா தூங்குறீங்களான்னு கேட்பாங்க. நைட்டு 1 மணிக்கு தூங்காமல் என்ன செய்வோம்? பட் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணதை ஜெபிக்க தான் செய்வோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த புரிதல் இல்லை. ஓகே, ஸோ மிஷினரியெல்லாம் இங்கே ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் நிறைய ஆரம்பித்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி சுவிசேஷம் சொன்னாங்க. அந்த டைமில் ஏற்பட்ட ரிவைவல் பெரிய லெவலில் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்த சபைகள் உள்ள ஊழியங்கள்லாம் அதெல்லாம் செய்யாதனால தான் நிறைய அந்த காலத்தை விட்டுவிடுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட இந்தியா மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு மிஷனரி மூவ்மெண்ட்டில் குழந்தைகளை ஸ்பான்சர் பண்ணுறேன். சரி, அதே ஃபேமஸான மிஷனுடைய துணை ஸ்தாபனம் ஒன்று இருக்குது. அவங்க நிறைய சர்ச் கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்செல்லாம் பூட்டி கிடக்கு. இந்த மெயின் ஸ்தாபனம் அந்த பேரை கூட வெளியில் சொல்கிறதில்ல. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுடைய துணை ஸ்தாபனம்னே தெரியும். ஓகே ஓகே, அப்போ தான் அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டேன், இப்படி ஒரு துணை ஸ்தாபனம் எனக்கு தெரியலையே, இவ்வளோ லட்சங்கள்லாம் செலவு பண்ணி சர்ச்செல்லாம் கட்டி வச்சுருக்கீங்க, எல்லாம் சர்ச்சை பூட்டி கிடக்குது. ஆனால் சரியான பதில் இல்லை.
ஸோ கர்த்தருடைய நாமம் மைமைப்படணுங்கிறத மாதிரி இன்னைக்கு புள்ளி விவரங்களில் போயிட்டாங்க. இந்த மாதம் 7,57,000 மக்களை சந்தித்தோம். ஓகே. 4,045 வீடுகளை சந்தித்தோம். அதெல்லாம் ஒரு 380 ஊழியர்கள் கூடி ஜெபித்தோம். இவ்வளோ பேர் புள்ளி விவரங்கள் போயிடுச்சு, ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. உண்மையாக அந்த காலத்தில் மிஷினரி ஊழியம் பண்ண தலைவர்கள் எல்லாம் புள்ளி விவரமே கொடுக்கல. ஓகே ஓகே. அப்போ என்னாச்சுன்னா மக்களும் அந்த ஊழியர்களை தாங்குற உள்ள இது குறைஞ்சி போச்சு. ஒரே நேரத்தில் 10 மிஷினரி வர்றாங்க. ஒரு சாதாரண மக்கள் அவன் ஏதோ ஒரு 1000 ரூபா ஊழியத்தை கொடுக்கலான்னு ஒரு நடுத்தர குடும்பம் நினைக்குதுன்னா, சரி 100 ரூபா கொடுக்கலான்னா அந்த 10 பேர் 100 பேர் போய் நிற்கிறான். அப்போ அவங்க என்ன யார் கொடுப்பான்? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. ஒருத்தன் இட்லி கடை ஆரம்பித்தா பக்கத்து வீட்டுக்காரன் வடை கடை ஆரம்பிப்பான், இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் டீ கடை ஆரம்பிப்பான். 3 பேருக்கும் வியாபாரம். இங்கே இட்லி சாப்பிடுவாங்க, வடை வாங்கிக்குவாங்க, டீ குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இட்லி கடை வச்சுட்டா 3 பேரும் ஒரே நல்ல கடையை முடிச்சு போயிடுவோம். ரீச் டு அன்ரீச் இல்லை. ஸோ நான் ஒரு ஸ்தாபன தலைவர்னா என்கிட்ட இத்தனை மிஷினரி இருக்கிறாங்க, நான் இவ்வளோ பண்ணுறேன் அதான் எதிர்பார்க்குறேங்களே தவிர எனக்கு கீழே இத்தனை மிஷினரி இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேனே தவிர என்னுடைய அந்த ரீச் டு அன்ரீச் கான்செப்டே இங்கே மாறிடுது. சொன்னார் அவங்க தான் அடுத்த ஊருக்கு போனேன், நீ இங்கே போனால் நீ அங்கே ஒரே இடத்துல போய் 10 பேர் உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ தமிழ்நாட்டில் ஒழிஞ்சே மிஷினரி இல்லை. அதான் இன்றைக்கி நிறைய கிராமங்களை பார்க்க முடியுது, நிறைய இன்னும் அந்தளவுக்கு கிறிஸ்தவம் உள்ள ரீச் ஆகாத பார்க்க முடியுது. அதுமாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, சபைக்குள்ளே மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, சபையிலே ரெகுலராக வர வச்சு சபை வளர்ச்சி சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் ரட்சிக்கப்படுறாங்க. நானே கோயம்புத்தூரில் ஒரு குறிப்பிட்ட சபையில் மெம்பர்ஷிப் ஆகணும், ஒரு பெரிய சர்ச்சுக்கு போனேன். கார் பார்க்கிங் இருக்குது, வசதியாக இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு போனால் அங்கே இருக்கிற அந்த போதகர் என்ன சொல்கிறார், ஐயா நீங்கள் இதுலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே வந்து அவங்கள அதுன்னு முத்திரை போட்டுருவான், ஆனால் நீங்கள் அங்கேயே போயிருங்கன்ட்டான். அங்கே போனால் என்ன சொல்லிட்டான், இங்கே இவங்க மட்டும்தான் வருவாங்க, எங்கே நாங்கள் மட்டும்தான், நீங்கள் வந்துடாத, நீ அங்கே போயிருந்துட்டான். அங்கே போனால் வேணா கடைசியில் சொல்லிட்டான், இது ஒரு இங்கே இப்படி ஒரு சபை இருக்குது ஆர்ட் ஆஃப் த சிட்டியில், இங்கே உங்களை மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆள் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி ஆள் இருக்காங்க, இது மிக்சட் ஃப்ரூட் ஜாம். சரி சரி. இங்கே இருந்தால் யாரும் எந்த முத்திரையும் போட மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நான் அந்த மாதிரி சபையில் தான் இருக்கிறேன். இப்போ சபைக்கு போகும்போது ஜாதியம் பிரிவுறதுன்னா ஒரு பிராமின் ஒரு சபைக்கு போனால் வேறு மாதிரி ஆக்கிடுவான், இங்கே போனால் வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க போது ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்கே சார் போகிறது? ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு எங்கே சார் நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரே கிறிஸ்து ஒரே இயேசுன்னு வர்றோம், வந்தோடனே நீங்கள் எங்களை வேறுபடுத்தி பார்த்தா நாங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவோம்? கல்யாணம் பண்ணுறதுலேருந்து பொண்ணெடுக்கலேருந்து நான் ஏற்கனவே அந்த 7 பாயிண்ட்டுக்குள்ளே தானே வருது. ரட்சிக்கப்பட்ட புது இந்து மக்கள் யார் கல்யாணம், இப்போ இந்த பயம் வந்துருச்சு எல்லாருக்கும், என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவான், என் பையனை யார் கல்யாணம் பண்ணுவான்? கிடையாது. ஒரு 2 வருஷம் சபைக்குள்ளே போனோன்னா அவனுக்கு தெரியுது நம்மளை ஒதுக்குறாங்க. சரி இதை விட்டு மோசம் இங்கே போனால் அது அதை விட மோசமாக இருக்கும், இதுவே பரவாயில்ல இங்கே வந்துடுறோம். ஸோ இது இந்தியா ரட்சிக்கப்படாத காரணம் வந்து நீங்கள் எத்தனை எழுப்புதல் கூட்டங்கள் போட்டும் பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆன்லைட்டெல்லாம் ஆஃப் நைட் ஆகி ஆஃப் நைட் குவார்டர் நைட் ஆகிட்டு வருது ப்ரேயர்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் தேவையும் இல்லை. ஓகே, ஒரு உண்மையான ரியல் மன மாற்றம் தேவை. என் சபைக்கு வருகிற அத்தனை பேரும் என்னுடைய சகோதரன், என் சகோதரி, என்னுடைய பிள்ளைகள். நாம் ஒரே இனம், ஒரே தேவன் அப்படின்னு கம்யூனியில் தான் அது ஒன்று இருக்கு. மற்றபடி எதுலையுமே யாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துடைய அந்த இது வரல. ஓகே, இல்லை இன்றைக்கி ஒரு காஸ்பல் சொல்கிறது ஊழியக்காரர்களுடைய இது பொறுப்பாக இருக்குது, வேலையாக இருக்குது. இன்றைக்கி விசுவாசிகளுடைய வேலை கிடையாதுங்கிற மாதிரி அப்படி ஒரு மனநிலைக்கு போயிடுச்சோம். இன்றைக்கி விசுவாசி தான் காஸ்பல் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும். எங்கள் ஊழியம் எப்படி வளருதுன்னா, நான் பிரேட்டை போன ஜோம் பண்ணேன், உங்கப்பா அவர் ஜெபிச்சா சரியாருன்னா அவங்க தான் காஸ்பல் சொல்லிட்டுருக்கேன். காஸ்பல் சொல்லணும்னு நான் சொன்ன அட்மினிஸ்ட்ரேட் ஆகிட்டாங்க. எனக்கு கீழே ஊழியக்காரர்கள் கிடையாது. சரி சரி. ஆனால் ஒரு காலில் என்ன நினைவு, உங்களுக்கு கீழே 10 பேர் போட்டுங்க, அவங்கள வெளியே அனுப்புங்க, நீங்கள் அவனை பார்த்துட்டுங்க. நாங்கள் இல்லை எனக்கு தான் கூப்பிட்டாரே தவிர 10 பேர் வேலை வாங்க எனக்கு கூப்பிடலன்னு. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய முடியும். ஸோ அந்த அடிப்படையே கொஞ்சம் தவறாக போயிட்டுருக்கு. யாருடைய செல்வாக்கு பார்க்குறாங்க, ஜாதிகம் பார்க்குறாங்க,
புதுசாக அவர்களை சேர்த்துக்க மறுக்கிறாங்க. கிராமப்புறங்களில் போனீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது இப்படிப்பட்ட மக்களை அவங்களே பிரிச்சிடுறாங்க. வாப்பா நம்ம எல்லாம் ஒன்று தான் சொல்லாமல் ஒரு வேறுபாடு வந்துடுது. இன்னும் உள்ளே போய் சொல்ல போனால் அவங்களுக்கு அந்தந்த போதகர்கள் தான் வேணுங்கிற மாதிரி வந்துருச்சு. எங்கள் ஊர் எங்கள் ஆள் எங்கள் ஊர் எங்கள் மாவட்டம் தான் வேணுங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு ரிலீஜியன் பேஸ்டு போயிடுச்சோ அது மாதிரி பார்க்குறீங்களா? ஒரு கிறிஸ்தவ மதம் எல்லாம் நிறைய மதங்கள் இருக்கிற மாதிரி. நீங்களே மதம் நான் எப்படி ஒத்துக்கிறது? கிறிஸ்தவம் ஒரு மதமே இல்லை. அப்படி யோசிக்கிறேன். அது ஒரு மார்க்கம் தான். பட் அப்படி போயிடுச்சான்னு கேட்குறேன். அதனால தான் ஒரு வேளை இந்த எழுப்புதலை பார்க்க முடியலையாங்கிற மாதிரி. இன்றைக்கி நான் எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னால் எனக்கு ஆதாயமோ அப்படி சொல்ல நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்களை மாதிரி கன்வெர்டட் பீப்புள்ஸ் இந்த இயேசு எவ்வளோ இனிமையானவர். நான் ஒரு ஃப்ராடுன்னு சொன்னால் கூட என்னை தேடி வந்தார். என் பாவத்தை மன்னிச்சார். இந்த இயேசு தான் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி நான் ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வரும்போது நீ இப்படி இருந்தால் தான் அவர் ஆசீர்வார், இல்லைன்னு தூக்கி போட்டுருவாருன்னா எப்படி? பேசிக்கலே தள்ளிடுறாங்களே. ஒரு புது விசுவாசி சபைக்கு வந்து அவன் ஞானசம் 2-3 வருஷம் ஆகும். நீ ஞானசம் எடுத்தால் தான் ஏசு ஆசீர்விப்பார், ஏன் சபைக்கு வந்தால் தான் ஆசீர்விப்பார் அப்படின்னு ஊழியக்காரருக்குள்ளே ஈகோ வந்துருச்சு, போட்டி வந்துருச்சு. ஸோ சபை பிரிவுகள் நிறைய பிரிவுகள் வேணும் தான். ஆனால் இந்த அளவுக்கு பிரியக்கூடாது. தேவன் பிரிக்காதவர்கள். இப்போ பவுலும் சில உபாசி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆவியானவரே நான் அடைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள்னாரு. இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபத்துல பிரிஞ்சு போகுது. இந்தியாவில் எழுப்புதல் வரணும்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய இதில் இது நடந்தால் அது நடக்கும். நீங்கள் இயேசுனார் ஒரு தடவை காட்ட சொன்னால் கூட நான் காட்டிடுவேன் உங்களுக்கு. ஆனால் இந்தியாவில் எழுப்புதல் என்ன பண்ணணும்னு கேட்குறதும் கடினமான கேள்வி. ஃபஸ்ட்டு ஊழியக்காரர்களுள்ள ஈகோ உடையும் சார். சபை பிரிவு நீங்கள் எந்த சர்ச்சுக்கு ஒரு பேர் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்டிகாஸ்கார பொண்ணு சிஎஸ்ஐலையோ சிஎன்ஐலையோ தாலி கொடுக்க மாட்டான். ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு பெண்டிகாஸ் குடும்பம் எப்படி சிஎஸ்ஐக்குள்ளே வரும், சிஎஸ்ஐ குடும்பம் எப்படி பெண்டிகாஸ்குள்ளே போகும்? சர்ச்சிலலாம் முடிஞ்சு போச்சே. ஓகே, வாசிக்கிறதில்ல, மேரேஜ் கூட வாசிக்கிறதில்ல. இது முடியணுங்கிறேன் நான். ஒரே ஒரு யூனிட்டாக ஒரே இதில் வரணும் கிறிஸ்தவம். இப்போ மற்றதுக்கெல்லாம் பேசுகிறீங்க எல்லாம் ஒன்றுன்னு. ஒரே கிறிஸ்து, ஒரே சபை, ஒரே இது. வித்தியாசம் வச்சுக்க. நீ ஆவில நிரம்பி ஜெபி, நீ ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் போ, நீ ஏதோ பண்ணு, ஏதோ ஒன்று கூத்தாடு, என்னமோ பண்ணிக்க. ஆனால் எந்த கிறிஸ்துவ பையன் எந்த கிறிஸ்துவ பொண்ணை கட்டினா உன் சபையில் லெட்டர் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இந்த மாற்றம் வரணும்னு நான் விரும்புகிறேன். அந்த மாற்றம் வந்தால் தான் ஒரு எழுப்புதல் நோக்கி ட்ராவல் பண்ணுன்றீங்களா? சொல்ல வரேன். ஒரு இந்த மாற்றம் வரணுன்றீங்களா? வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிலீவரு பெண்டிகாஸ்ட்டு. அவர் ஒரு சிஎஸ்ஐயில் பையனுக்கு கொடுக்க விரும்பினார். அது 2 ரிலேஷன் தான். சரி, ஓகே. இந்த சபையில் சொல்லிட்டாங்க பெண்டிகாஸ் பண்ணுங்க நாங்கள் லெட்டர் தர மாட்டோம்ட்டான். பெண்டிகாஸ்காரன் சிஎஸ்ஐ பண்ண கட்ட நாங்கள் லெட்டர் தர மாட்டோம்ட்டான். இது 2 சர்ச்சு டாக்டரில் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. ஆனால் சொந்தக்காரங்க. அவன் ஒரு மன வருத்து பொங்கடா நீயும் வேண்டாம் நானும் வேண்டான்னு போயிட்டான்னா என்ன ஆகும்? 4 ஆத்மா குறையும், 5 குடும்பம் குறையும். இந்த 2 பேரை பார்த்து ரட்சிக்கப்படாத ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுங்க என்னடா கிறிஸ்துன்னு ஒரு கல்யாணத்துக்கு சண்டை போட்டுருக்கிறீங்கன்னு கேட்குறேன். இது ஒழியும் போது இந்தியாவில் எழுப்புதல் வரும். ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஆக்சுவலாக காலையிலேருந்து ஃபுல்லாக எனக்கு நீங்கள் இன்னும் கேட்டாலும் மகிழ்ச்சி தான். எனக்கு நிறைய கமிட்மெண்ட். நான் இது வரைக்கும் கொடுத்த இன்டர்வியூலாம் வருவாங்க ரெடி, நான் நான் இந்த ஊரில் பிறந்தேன், அந்த ஊரில் வந்து ரட்சிக்கப்பட்டேன், ஒரு ½ அன் ஹவரில் ஸ்லாட்டை முடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்கள் விட்டால் 10 மணி நேரம் கேள்வி கேட்பீங்க. அது இன்னொரு நாள் தான் உங்களுக்குன்னு ஒரு 2 நாள் ஒதுக்கி தான் நான் கேட்கணும். இன்னும் ஒரு காலத்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த இந்தியாவில் எழுப்பு இருக்குது. நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இயேசுனார் ஆசீர்விப்பாங்கிறது அந்த கான்செப்டை விடணும். ஓகே ஓகே. இப்போ நீ யார் வந்து இயேசுனார் கும்பிடு, அந்த ஆசீர்விப்பார். இந்த ஆசீர்விச்ச பிற்பாடு அவனே கேட்பான், ஐயா நான் எங்கள் சபைக்கு வரணும் என்னங்க அப்போ இதை பற்றி பேசும். எடுத்து நான் கழுத்தை பிடிச்சி அமுத்தி, நீ ஞானஸ்தானத்தை என்கிட்ட தான் எடுக்கணும், அவங்ககிட்ட போகக்கூடாது இவங்ககிட்ட போகக்கூடாதுன்னு போட்டு அமுத்தி, உன்னை நீ 10% கொடுன்னு ஒரு அமுத்தி, உன் சாமியெல்லாம் விட்டுட்டு சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போகாதுன்னு ஒரு அமுத்துனா மூச்சு திணறி எப்பா என்ன அதுவே பரவாயில்லன்னு முடியும். ஸோ இந்த சில ஃப்ளெக்சிபிள் நேஷன், சில ஃப்ளெக்சுவேஷன்
வரணும் இந்தியாவில். ஓகே இமய முதல் குமரி வரை. ஓகே. இன்னும் ரொம்ப ஒருத்தன் கிறிஸ்துவர்களின் தேசிய கீதம்னு ஒரு பாட்டு வச்சுருக்கேன். தாசரே தரணியை அன்பால் இயேசுக்கு சொந்தமாக. ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு பாடுறதே விட்டாங்க. ஸோ இப்போ இப்போ அன்பு எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நான் பெரியவனா நீ பெரியவனா, ஓகே. நான் 10 அடி கோபுரம் கட்டினா நீ நான் 15 கட்டுவேன், நீ 15 கட்டினா நான் 25 கட்டுவேன். ஓகே. நீ இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா ஆவிக்குரிய பக்கம் நீ 4 பாக்ஸ் 4 கிட்டார் வச்சா நான் 8 பாக்ஸ் 8 கிட்டார் போடுவீங்கன்னா. புரியுதா உங்களுக்கு? இன்னொரு இண்டிவிஜுவல் குரூப் நீ இப்படி நான் 16 ஸ்பீக்கரை வைக்கிறவான்றான். நீ சிக்கன் பிரியாணி பண்ண நான் மட்டன் பிரியாணி பண்ணு, இதையே ஒன்று பண்ணு. இப்போ நான் யாருன்னு இந்த ஊரில் ப்ரூவ் பண்ணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சபைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சபை ஒரு நாள் அந்த போதகர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி. அண்ணா சொன்னானே, இவ்வளோ பெரிய ஊரில் நீங்கள் அங்கங்கே பிரான்ச் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இங்கே இவ்வளோ க்ரௌடு வராதில்ல, அவனுக்கு பஸ் செலவும் கிடையாது, உங்களுக்கு ஒரு 30 பிரான்ச் வந்திருக்கும். எல்லா ஒரு இடத்த போட்டு 4 ஆளை நடத்தி நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னா என்னென்ன பண்ணுறதுண்ணே ஓய் அப்படின்னாரு. இதெல்லாம் மாறணுங்க. இந்தியா மாறணும்னா முதல்ல ஊழிய தலைவர்கள் மாறணும். அந்த காலத்து டாக்டருங்களை தான் இந்த காலத்துக்கு கொஞ்சம் மாற்றணும். எந்த சபை விசுவாசி, எந்த சபை புண்ணியம், ஆர்சி சபை, ஆர்சியில் மாமா பிள்ளை இருப்பான், சிஎஸ்சியில் பெண்டிகாஸில் மாமா மகன் இருப்பான், கல்யாணம் பண்ண என்ன தப்பு? சத்தியம், நான் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறேங்கிறது இயேசுவை அறிவதே சத்தியம், பரிசுத்தமாய் வாழ்வதே சத்தியம், ஒருவனை மன்னிப்பதே சத்தியம், ஒருவருடைய தேவைகளை இருக்கிறவன் இல்லாத கொடுக்கறதே சத்தியம். இதெல்லாம் வந்தாலே மாறிடும். ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. உங்களுடைய சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கி தான் ஒரு வித்தியாசமான சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். 7 மணி நேரம் உட்கார வச்சு எவ்வளோ வில்லங்கமாக கேட்க முடியுமோ அவ்வளோ வில்லங்கமாக கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் முக்கியமான மக்களுக்கு ரீச் ஆகிற கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இன்னும் நீ சில கேள்விகள் கேட்பீங்கன்னு நான் நினச்சேன், நீங்கள் இன்னும் கேட்கல. அதுக்குன்னு ஒரு முறை வாய்ப்பு வரும்போது நான் எதிர்பார்த்த கேள்விகள் வாயிலிருந்து வருதான்னு பார்ப்போம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நம்மளை அறிமுகப்படுத்தின மிஸ்டர் ஸ்டீவுக்கும் ரொம்ப நன்றி. அந்த தம்பி தான் போட்டு நான் அரிச்சு உருட்டி எடுத்து உண்மையிலே அவனுக்காக தான் நான் இன்றைக்கி டேட்டை ஒதுக்கினேன். இதுக்கு மேலே மகனேன்னு கூப்பிட்டு தள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனால் மகிழ்ச்சி, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. இதில் இந்த வியூவர்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன்னா இதில் இருக்கு நல்லதெல்லாம் எடுத்துங்க. கண்டிப்பாக ஆர்குமெண்ட்டுக்கு மறுபடியும் இதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிடாதீங்க. மனம் திரும்புங்க, அல்லது திருந்துங்க, அல்லது திருந்தவாது விடுங்க. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாக. புதியவர்கள், அதாவது தேவனற்ற பிள்ளைகள் தேவனுடைய சபைக்குள் வர்றதை அலோவ் பண்ணுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தைரியமாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக. நிறைவை மட்டும் பாருங்கள், குறைவை ஒழித்து விடுங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேங்க்யூ.